ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம். நம்ம டெய்லியுமே மற்றவங்க கிட்ட தமிழில் நிறைய பேசுவோம் பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரொம்பவே குட்டியான 50 தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தாங்க கற்றுக்கிட போகிறோம். இந்த 50 வாக்கியங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் பேசலாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, வாயை மூடு சொல்லுவோம்லாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. ஜிப் இட், வாயை மூடு. இதை நம்ம க்ளோஸ் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லுவோம். ஜிப் இட் இப்படியும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மிக அதிகம். இந்த வாக்கியத்தை கண்டிப்பாக நம்ம பேசுவோம். டூ மச். மச் அப்படின்னா அதிகம், டூ அப்படின்னா மிக. டூ மச் மிக அதிகம். இந்த வீடியோவோட ஃபைனலில் இந்த 50 சென்டென்ஸ்லேருந்து முக்கியமான 5 தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மறைத்து வை. ஹைட் இட், மறைத்து வை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவனை கூப்பிடு. எப்படி கேட்கலாம், எப்படி சொல்லலாம்? கால் ஹிம். கால்னா கூப்பிடுன்னு அப்படின்னு அர்த்தம். ஹிம் அப்படின்னா அவனை கூப்பிடு. கால் ஹிம். ஈஸியாக இருக்குதாங்க? ஓகே, இப்போ பாருங்களேன், அவளை கூப்பிடு. இது எப்படி சொல்லலாம்? ஆன்சர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? கால் ஹர். HER, அவளை அப்படின்னு சொல்லுவோம். கால் ஹர், அவளை கூப்பிடு. இப்போ அவர்களை கூப்பிடு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? கால் தெம், அவர்களை கூப்பிடு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், சிறப்பாக எதுவும் இல்லை. இதை பேச்சு வழக்கில் சிறப்பாலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நத்திங் ஸ்பெஷல், சிறப்பாக எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், வேகத்தை குறை. நம்ம பைக்கில் ஃப்ரெண்ட்ஸ் கூட பின்னாடி போவோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம். நம்ம சொல்லுவோம், வேகத்தை குறைச்சி ஓட்டு, வேகத்தை குறை அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? ஸ்லோ டவுன். நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டை நீங்கள் டெய்லி லைஃப்பில் பேசி பழகுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், சந்தோஷமாக இருங்கள். என்ஜாய் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மறந்து விடு. ஃபர்கெட் இட். நெக்ஸ்ட் ஒன், நான் விலகினேன். நான் வேலையிலேருந்து விலகினேன், நான் ஸ்கூல்லேருந்து விலகினேன், நான் காலேஜ்லேருந்து விலகினேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ குவிட். எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் வேலையிலிருந்து விலகினேன் அப்படின்னா ஐ குவிட் மை ஜாப். ஈஸியாக இருக்குதா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், கவனமாக இருங்கள். பி கேர்ஃபுல். எனக்கு தெரியும். ஐ நோ. உனக்கு தெரியும். எப்படி சொல்லலாம்? யூ நோ. அவனுக்கு தெரியும். he knows. அவளுக்கு தெரியும். she knows. கடவுளுக்கு தெரியும். சொல்லுவோம்லங்க, எப்படி சொல்லலாம்? God knows. நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு மோசமானது. how awful. நெக்ஸ்ட் ஒன், வெளிப்படையாக பேசு. ஸ்பீக் frankly. நெக்ஸ்ட் ஒன், என்னுடன் இணைந்திடு. ஜாயின் மீ. நெக்ஸ்ட் ஒன், அவனுடன் இணைந்திடு. ஜாயின் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், அவளுடன் இணைந்திடு. ஜாயின் ஹர்.
அவர்களுடன் இணைந்திடு. எப்படி சொல்லலாம்? கரெக்ட்டுங்க. ஜாயின். அடுத்து என்ன வரும் சொல்லுங்கள். ஓகே, நான் ஆன்சர் சொல்கிறேன். தெம். ஜாயின் தெம். ஜாயின் தெம், அவர்களுடன் இணைந்திடு. இந்த ஹிம், ஹெர், தெம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோனவுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, கமெண்ட்ஸ் பண்ணீங்க, நிறைய உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக புரியுங்க. நெக்ஸ்ட் ஒன், தொலைந்து போ. தொலைஞ்சு போ அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா கெட் லாஸ்ட். கெட் லாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், வெளிப்படையாக பேசு. மறைச்சி மறைச்சி எதுவும் வைக்காத, வெளிப்படையாக பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்பீக் ஃப்ராங்க்லி. ஸ்பீக் ஃப்ராங்க்லி, வெளிப்படையாக பேசு. நெக்ஸ்ட் ஒன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஐ அப்பாலஜஸ். ஐ அப்பாலஜஸ். நெக்ஸ்ட் ஒன், உளறதை நிறுத்து. உளறதை நிறுத்து. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ஸ்டாப் பேப்ளிங். ஸ்டாப் பேப்ளிங், உளறதை நிறுத்து. நெக்ஸ்ட் ஒன், தாமதிக்க வேண்டாம். டோன்ட் டிலே. டோன்ட் டிலே. நெக்ஸ்ட் ஒன், அழ வேண்டாம். டோன்ட் க்ரை. டோன்ட் க்ரை. நெக்ஸ்ட் ஒன், விளையாட வேண்டாம். ஆன்சர் எல்லாருக்கும் தெரியுங்க. டோன்ட் ப்ளே. டோன்ட் ப்ளே. இப்போ ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ரொம்பவே பேசிக்கான 5 தமிழ் சென்டென்ஸ் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்களேன். ஓட வேண்டாம், சாப்பிட வேண்டாம், தூங்க வேண்டாம், படிக்க வேண்டாம், எழுத வேண்டாம். இந்த 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு உங்கள் எல்லாருக்குமே இங்கிலீஷில் என்ன வருதுன்னு தெரியும். டோன்ட் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 5 சென்டென்ஸில் இருக்கிற வேர்பை மட்டும் அப்படியே எழுதுனா போதுங்க. வேர்ப்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன். இங்கே ஓடுறது ஒரு செயல், சாப்பிட்றது ஒரு செயல், தூங்குறது, படிக்கிறது, எழுதுறது, இது எல்லாத்தையும் நாம் இங்கிலீஷில் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோங்க. இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரைட் நவ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு ரொம்பவே பேசிக்கான சென்டென்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சரை இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், இதை சுத்தம் செய். க்ளீன் இட். க்ளீன் இட். நெக்ஸ்ட் ஒன், இதுவரை இல்லை. இதுவரை இல்லை. எப்படி சொல்லலாம்? நாட் அட். நாட் அட், இதுவரை இல்லை. நெக்ஸ்ட் ஒன், என்னை பின்தொடர். என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில். ஆன்சர் இதிலே இருக்குது. நான் ஆன்சர் சொல்கிறேன். ஃபாலோ மீ. ஃபாலோ மீ, என்னை பின்தொடர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். சொல்வதை மட்டும் கேள். பேச்சு வழக்கில் இது எப்படி சொல்லலாம்னா சொல்கிறத மட்டும் கேளு. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தாங்க. நான் ஆன்சர் சொல்கிறேன். ஜஸ்ட் லிசன். ஜஸ்ட் லிசன், சொல்வதை மட்டும் கேள். நெக்ஸ்ட் ஒன், ஆயத்தமாக இருங்கள். பி ப்ரிப்பேர்டு. பி ப்ரிப்பேர்டு. நெக்ஸ்ட் ஒன், நான் ரொம்ப தூங்கிட்டேன். ஐ ஓவர் ஸ்லெப்ட். ஐ ஓவர் ஸ்லெப்ட், நான் ரொம்ப தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், வெளியிலே விளாடு. நிறைய சின்ன பிள்ளைங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே விளாண்டுக்கு இருப்பாங்க. அப்போ அப்பா அம்மா சொல்லுவாங்க வீட்டில் விளாடாத, அதாவது உள்ளே விளாடாத, வெளில போய் விளாடுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ப்ளே அவுட் சைட். அவுட் சைட் அப்படின்னா வெளியே, இன்சைட் அப்படின்னா உள்ளே. ஈஸியாக இருக்குதா? ப்ளே அவுட் சைட் அப்படின்னா வெளியே விளையாடு. இப்போ வெளியே காத்திரு எப்படி சொல்லலாம்? எல்லாருக்குமே காத்திருக்கிறதுக்கு இங்கிலீஷில் தெரியும். வெயிட். எங்கே காத்திருக்கணும்? வெளியே. வெளியே அப்படின்னா என்ன சொன்னேன்? கரெக்டுங்க, அவுட் சைட். இப்போ அந்த சென்டென்ஸை சொல்லுங்கள். கரெக்டுங்க, வெயிட் அவுட் சைட்.
வெயிட் அவுட் சைடு, வெளியே காத்திரு. இப்போ உள்ளே காத்திரு எப்படி சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? அவ்வளோதாங்க. வெயிட் இன்சைட், வெயிட் இன்சைட். இப்போ உள்ளே விளையாடு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க. ப்ளே இன்சைட், ப்ளே இன்சைட். ஈஸியாக இருக்குதா? வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், வீடியோ நல்லா இருந்துச்சா, இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் பாருங்களேன். என்னிடம் சொல், இதை பேச்சு வழக்கில் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். டெல் மீ, அவ்வளோதாங்க. டெல் மீ. ஓகே, இப்போ அவனிடம் சொல் எப்படி சொல்லலாம்? அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். டெல் ஹிம், டெல் ஹிம். இதுவே அவளிடம் சொல் எப்படி சொல்லலாம்? டெல் ஹெர், டெல் ஹெர். இதுவே அவர்களிடம் சொல், அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, டெல் தெம், டெல் தெம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அதனால் என்ன? ஸோ வாட், ஸோ வாட். நெக்ஸ்ட் ஒன் என்ன இல்லை, என்ன இல்லை? வாட் நாட், வாட் நாட். நெக்ஸ்ட் ஒன் வலது பக்கம் திரும்பு, டேர்ன் ரைட், டேர்ன் ரைட். இடது பக்கம் திரும்பு அப்படின்னா டேர்ன் லெஃப்ட், டேர்ன் லெஃப்ட். நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, நாட் யூ, நாட் யூ. நெக்ஸ்ட் ஒன் மற்றவர்களுக்கு உதவுங்கள், ஹெல்ப் அதர்ஸ், ஹெல்ப் அதர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இப்போதே, ரைட் நவ், ரைட் நவ். நெக்ஸ்ட் ஒன் எவ்வளவோ பரவாயில்ல, மச் பெட்டர், மச் பெட்டர். ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்களேன். என்னை அனுமதியுங்கள் அப்படின்னா அலோ மீ, அலோ மீ. இப்போ அவனை அனுமதியுங்கள் அப்படின்னா அலோ ஹிம், அவளை அனுமதியுங்கள் அப்படின்னா அலோ ஹெர், அவர்களை அனுமதியுங்கள் அப்படின்னா அலோ தெம். அவ்வளோதாங்க. இப்போ அதை அனுமதியுங்கள் அப்படின்னா அலோ இட். இந்த மாதிரி இங்கிலீஷை நம்ம சின்ன சின்ன வேர்டை நம்ம நல்லா புரிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டோன்னா இங்கிலீஷ் ஈஸி தாங்க. இப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போ சொன்ன 50 ஷார்ட்ஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸில் இருக்கல 5 சென்டென்ஸை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். வாயை மூடு, அழ வேண்டாம், எனக்கு தெரியும், மறைத்து வை, கடவுளுக்கு தெரியும். இந்த 5 பேசிக்கான சிம்பிளான சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லாருமே ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு 4 தான் தெரியுது, 3 தான் தெரியுது, இல்லை எனக்கு 1 தான் தெரியுது, அப்படியா இருந்தாலும் பரவாயில்லங்க. அந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வரும்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.